குட் மார்னிங் டீச்சர்ஸ். கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி யூஸ் பண்ணுறது பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இதை பற்றி பிரின்சிபால் நம்ம டெமோ கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால என்ன நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லுங்கிறத பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம யூஸ்வலாக வந்து ஹோம்ஒர்க்ஸு ஆன்லைன் டெஸ்ட் எதுவாக இருந்தாலும் வந்து வாட்ஸ்அப்பில் தான் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறது வந்து நம்மளாலும் ஈஸியாக வந்து அனுப்ப முடியுது. அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நமக்கு ஈஸியாக அனுப்புகிறாங்க. பட் ஆனால் நமக்கு அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நமக்கு ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும் ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கட்டும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ரொம்ப நிறைய பேர் 100 பேர் அந்தமாரி பண்ணுறப்போ வந்து அந்த பேப்பர்ஸை கரெக்டாக வாட்ச் பண்ணி இது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப அது கஷ்டமான டாஸ்க்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெட்டீரியல் நம்ம கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளாட்ஃபார்ம்லேயே எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ வந்து அவங்க வந்து ஒரு ஃபைலை வந்து ஒரு 5 டேஸ் உள்ள முன்னாடி உள்ள ஹோம்ஒர்க்கை கூட செக் பண்ணுறது, இல்லை 5 டேஸ் முன்னாடி உள்ள அசைன்மெண்ட்டை செக் பண்ணுறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் ஃபீட் மாதிரி வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ ஆன்லைன் டீச்சுக்கு வந்து இது பெஸ்ட்டான இது ஆப்பாக இருக்கட்டும், இது பெஸ்ட்டான வெப்சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்லேயும் இருக்குது, மொபைல் ப்ரௌசர் இருக்குங்களா. இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ப்ரௌசரில் இருக்கேன். ஓகேங்களா? லேப்டாப் அந்தமாரி ப்ரௌசரில் இருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து மொபைல் ப்ரௌசர்லேயும் இது பண்ணாலும் இதேமாரி வியூ தான் வரும். இல்லை மொபைல் ஆப் இருக்குது, மொபைல் ஆப்பில் வந்து ஒரு சில விஷயம் பண்ண முடியல. அது முக்கியமான விஷயம் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நம்ம வந்து கரெக்ஷனே பண்ண தேவையில்லை, அதுவே ஆட்டோ கரெக்ட் பண்ணி அதுவே ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணிடும். ஸோ அந்தமாரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்ஸ் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து அது 100 பேர் 200 பேர் இருந்தால் 300 பேர் இருந்தால் கூட அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோ பண்ணிடும். ஸோ அந்தமாரி விஷயத்துக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள், கடைசி வரையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரையும் வந்து ஒரு இது மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அதுக்கப்புறம் வந்து புரியாது. ஸோ வந்து வருஷலாக வந்து பாருங்கள். இது வந்து நான் வந்து இப்போ ப்ரௌசரில் இருக்கேன். இதை நீங்கள் அப்படியே மொபைல்லையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கூகுள் கிளாஸ் ரூம்னு டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த 2வது லிங்க் பாருங்கள், classroom.google.com இருக்கா, அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதும் சைன் இன். இப்போ நான் ஆல்ரெடி சைன் இன் பண்ணதுனால அதிலே வந்துருச்சு. உங்களுக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து ப்ரௌசரில் ஏதாவது இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அந்த இமெயில் ஐடி அப்படியே எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இங்கே ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் கிளாஸ் கிரியேட் கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஜாயின் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேங்களா? அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. கிரியேட் கிளாஸ் தான் டீச்சர்ஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி வந்து 9th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 2 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ லைவ் டெமோக்கு இன்னொரு கிளாஸும் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து டிக் பண்ணிவிட்டு ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து அக்ரிமெண்ட். இதை கண்டினியூ கொடுத்துடணும். இதில் வந்து கிளாஸ் நேம் கேட்கும் ஃபஸ்ட்டு. இது வந்து 8th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? செக்ஷன் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை விட்டுறலாம். ஓகேங்களா? சப்ஜெக்ட் வந்து ஏதாச்சும் நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் நேம் கொடுத்துடணும். இப்போ வந்து கிரியேட் கொடுத்துடணும். ரோம் வந்து எதுவும் ஃபில்அப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் எனக்கு இருக்குது. ஓகேங்களா? 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்னு 3 கிளாஸ் நான் வந்து ஆல்ரெடி 2 கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நேரம் 1 கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எதை வந்து ஜூமில் எப்படி லிங்க் அனுப்புகிறோமோ அதேமாரி தான் இதுக்கும் வந்து கிளாஸுக்கு ஒரு கோடு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஜூம் ஆகும். அதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா காப்பி பண்ணலாம். ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு இதை தான் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்பணும். ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இதேமாரி அவங்களும் வந்து இந்த இடத்துல வந்து கூகுள் கிளாஸ் ரூம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருந்ததுல அதில் வந்து கிரியேட் கிளாஸ் ஜாயின் கிளாஸ் இருந்ததா, அதில் ஜாயின் கிளாஸில் போயிட்டு இந்த கோடை டைப் பண்ணால் அவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா?
ஸோ அவங்க எப்படி உள்ள வருதுங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ நமக்கான டீச்சர்ஸ்க்கான ஒர்க் என்னன்னு மட்டும் பார்ப்போம். இப்போ ஓகேங்களா, இப்போ 3 கிளாஸ் இருக்குது, 9th இருக்குது, 10th இருக்குது. இப்போ 11th நான் ஆல்ரெடி 2 ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னோட இமெயில் ஐடி தான். ஸோ அதனால அதை அப்படியே நான் அதை எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ண ஒர்க்கெல்லாம் பாருங்கள், சும்மா சாம்பிள் ட்ரை பண்ணியிருக்கேன். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கணேஷ், சும்மா மெட்டீரியல் சும்மா ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ரீம்னா இதான் நியூஸ் ஃபீட் மாதிரி. ஓகேங்களா, இது வந்து கிளாஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். இப்போ நான் 3 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். 11th ஸ்டாண்டர்டுக்கு தனியாக கோடு இருக்கும், அதுமாதிரி 9th ஸ்டாண்டர்டுக்கு தனியாக இருக்கும், 8th ஸ்டாண்டர்ட் தனியாக இருக்கும். ஓகேங்களா, 11th ஸ்டாண்டர்டுக்கு கோடை வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அனுப்பணும். ஓகேங்களா, அவங்க வந்து இந்த 11th ஸ்டாண்டர்ட் ஒர்க் மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா, நம்ம மட்டும்தான் வந்து எல்லா ஒர்க்கையும் வந்து ஒரே இடத்துல பார்க்க முடியும். டீச்சர் யார் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் எல்லா இதையும் பார்க்க முடியும். ஸோ வந்து அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நியூஸ் ஃபீட் மாதிரி எல்லா ஒர்க்கும், நம்ம போடுற எல்லா ஒர்க்கும், மெட்டீரியல் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், அசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கொஸ்டின் பேப்பர் இது பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் இதில் மேலே பாருங்கள் 4 இருக்குது. ஸ்ட்ரீமு, கிளாஸ் ஒர்க்கு, பீப்புள், கிரேடு. ஓகேங்களா, இதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போது இங்கே வந்து இது எப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கிலலாம் வந்து கமெண்ட் போடுறோம்ல, அதுமாரி கூட இங்கே வந்து ஏதாச்சும் வந்து கமெண்ட் போடுறதுனா டுடே வந்து டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இங்கே போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷனாக போகும். இல்லைனா அவங்க போயிட்டு அவங்களோட நியூஸ் ஃபீட் இதுமாரி இருக்கும், அவங்க செக் பண்ணாங்கன்னா டுடே டெஸ்ட் இருக்குங்கிறது அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு தான் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்ஸ் வந்து 2-3 வாட்டி யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க்கு. ஓகேங்களா, இப்போ கிளாஸ் ஒர்க் போயாச்சு. இதில் வந்து கிரியேட், இதில் பாருங்கள் ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. அசைன்மெண்ட்டு, குவிஸ் அசைன்மெண்ட்டு, கொஷின், மெட்டீரியல், ரீயூஸ் போஸ்ட்டு, டாபிக். ஓகேங்களா, இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா டாபிக் நேம் வந்து இது 11th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா, சரி நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன்னா இப்போ ஏதோ டாபிக் வந்து சி ப்ரோக்ராம். சி ப்ரோக்ராம் ஒரு டாபிக் நேம். இது வந்து எப்படின்னா புக்கில் நம்ம யூனிட் 1 யூனிட் 2 இருக்குல்ல அந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ ஒரு டாப்பிக்கில் இருக்கேன் நான். ஓகேங்களா, இப்போது இது வந்து சும்மா டாபிக் நேம் மட்டும் தான், இதில் எதுவும் கிடையாது. நம்ம ஒர்க் கொடுக்குற ஒர்க்கில் இதில் தூக்கி அசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த டாபிக் நேமு. இதை வந்து எதுவும் குழப்பிக்க வேணாம். இதில் வந்து நெக்ஸ்ட் பாருங்கள், கிரியேட்டில் ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் பார்ப்போம். அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணியாச்சு. இதில் வந்து டைட்டில் வந்து ஓகேங்களா, நான் சும்மா வந்து சும்மா ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் அவுட் ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்கேன். இது வந்து ஹெட்டிங், அசைன்மெண்ட்டோட ஹெட்டிங் கூட இருக்கலாம், இது நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா, சாப்டர் 1 கூட அசைன்மெண்ட்னு கூட கொடுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். டைட்டில் உங்களோட விருப்பம் தான். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது எப்படி நீங்கள் வந்து அந்த அசைன்மெண்ட்டை எப்படி நீங்கள் பண்ணணுங்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, டீட்டெயிலாக பண்ணுங்கள், ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட பண்ணுங்கள், இல்லை 2 லைன்ஸில் இப்போ ஷார்ட்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இதில் கொடுத்துக்கணும். இதில் நல்லா கவனிங்க. இதில் வந்து ஆடு, கிரியேட்டுன்னு இருக்குது. ஆடு எதுக்குன்னா, நம்ம ஏற்கனவே வந்து பேப்பரில் ஏதாச்சும் கொஷின் பேப்பர் எழுதி வச்சுருந்தாலோ அதை நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோன்னா ஃபைலில் போயிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபைலில் போயிட்டு நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜில் போயிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் இருக்கும், ப்ரௌஸ் வந்து போயிட்டு டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுனால அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணி காட்டுறேன். இது வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம ஃபோட்டோவாக இருக்கலாம், பிடிஎஃபாக இருக்கலாம், என்ன ஃபைல் வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது நல்லா இந்த இடத்த கவனிங்க. ஸ்டூடெண்ட் கேன் வியூ திஸ் ஃபைல் இருக்கு, ஸ்டூடெண்ட் கேன் எடிட் த ஃபைல் இருக்கு, மேக் காப்பி ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட் இருக்கு.
இதில் ஸ்டூடெண்ட் கேன் வியூ ஃபைல் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா எடிட் ஃபைல்னா அதே ஃபைலை அவங்க எடிட் பண்ணிட்டு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, அவங்க என்ன எடிட் பண்ணுறாங்களோ அதுதான் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டூடெண்ட் கேன் வியூ ஃபைல் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா, இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம அது ஃபைலுக்குள்ளே என்ன போட்டிருக்கோங்கிறது வரும். ஓகேங்களா, நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு இது ஒரு ஃபைல் டாக்குமெண்ட்டே எடுத்திருக்கேன். அதில் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து டாக்குமெண்ட் மூலியமாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே வந்து ஃபைலில் போயிட்டு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறதுனாலும் அட்டாச் பண்ணலாம், இல்லை பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறதுனாலும் அட்டாச் பண்ணலாம். ஓகேங்களா, கிரியேட் எதுக்குன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் இன்பில்டாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து அதாவது டாக்குமெண்ட்டுங்கிறது தான் வேர்டு. ஓகேங்களா, ஸ்லைடுங்கிறது தான் வந்து பிபிடி, ஷீட்டுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல். இதில் டிராயிங்ஸ் இருக்குது, ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் டாக்குமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுறதுனா கூட டைப் பண்ணி கூட டேரெக்டாக போட்டுடலாம். ஓகேங்களா, இல்லை ஆல்ரெடி டைப் பண்ண வச்சு டாக்குமெண்ட்டை இப்போ நான் எடுத்த மாதிரி எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட இதில் போயிட்டு அட்டாச் ஃபைலில் போயிட்டு ஃபோட்டோவை கூட நீங்கள் கொடுத்துடலாம். ஓகேங்களா, எப்படி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது கொடுத்துடணும். இப்போ இதில் மேலே வந்து பாருங்கள், இதில் வந்து ஒரே ஹோம்ஒர்க் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்டுக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கும் கம்ப்யூட்டர் எடுக்கிறீங்க, 8த்துக்கும் கம்ப்யூட்டர், 9த்துக்கும் கம்ப்யூட்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மூணுத்துக்குமே சேம் ஹோம்ஒர்க் கொடுக்க போறீங்கன்னா இதில் மூணுத்தையும் கூட டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நான் வந்து சும்மா சாம்பிளுக்கு தான் 2 இருக்குது, அதனால 2 காட்டுது. அவங்க ஒன்ஸ் இந்த கிளாஸ் கோடை கொடுத்து என்டர் ஆகிட்டாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட இதுவும் நேமும் இங்கே வந்துடும். இல்லை இமெயில் ஐடி மூலயமா வந்துட்டா கூட எல்லா இதுவும் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா, இதில் வந்து இப்போ நீங்கள் கொடுத்த அசைன்மெண்ட்டுக்கு வந்து எத்தனை மார்க்? ஓகேங்களா, 10 மார்க்னா 10 மார்க், 5 மார்க்னா 5 மார்க், 25 மார்க்னா அதுமாரி மார்க் கொடுத்துடணும். ஓகேங்களா, இது வந்து எத்தனை நாளுக்குள்ளே இதை சப்மிட் பண்ணுங்கிற டியூ டேட்டுக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா, டியூ டேட் கொடுக்காம விட்டிங்கன்னா அவங்க எப்போ வேணாலும் சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா, டாபிக் இப்போ டாபிக் எதுக்குன்னா நான் வந்து ஒரு டாபிக் சி ப்ரோக்ராமர் டாபிக் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, இது எந்த டாபிக் கீழே வந்து இந்த அசைன்மெண்ட் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, இங்கிலீஷ்னு ஒரு டாபிக் இருக்குது, சி ப்ரோக்ராம்னு ஒரு டாபிக் இருக்குது. நான் வந்து சி ப்ரோக்ராமில் இந்த டாப்பிக்கில் இந்த அசைன்மெண்ட்டை இது பண்ணுங்கிறேன். இந்த ரூப்ரிக்னு ஒன்று இருக்குது, இது எப்படி மார்க் அலாட் பண்ணுறதுங்கிறது. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உள்ளது, இது வந்து நம்ம விட்டுருவோம், இப்போதைக்கு இது விட்டுருவோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அசைனு, ஷெடியூலு, சேவ் டிராஃப்ட். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இப்போ இதை டைப் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக ஒர்க் வந்துருச்சுன்னா சேவ் டிராஃப்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே இமெயில் எப்படி டிராஃப்ட் இருக்கோ அதேமாரி இருக்கும். ஓகேங்களா, டிஸ்கார்டு டிராஃப்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த அசைன்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடும். ஓகேங்களா, ஷெடியூல் கொடுத்தீங்கன்னா டைம் கொடுத்து இந்த இதை வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா ஷெடியூல் கொடுத்துட்டு எப்போ வேணுமோ அந்த டைம் வந்து அலாட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அசைன்னா இப்போவே உடனே அசைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி, இப்போவே வந்து அசைன்மெண்ட் வந்து அசைன் பண்ணுங்கிற மாதிரி. ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து இதை அசைனே கொடுத்துட்றேன். இப்போ வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து August 1 அன்னைக்கு போஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இதெல்லாம் பாருங்க, போஸ்டட் 10:36 PM, அதாவது இப்போ போஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இதெல்லாம் வந்து இந்த டாபிக் கீழே இதெல்லாம் போஸ்ட் ஆயிருக்கு. இது வந்து இன்னைக்கு கொடுத்த புதுசாக டாபிக் உள்ள இந்த அசைன்மெண்ட்டு போஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்துருவோம் குவிஸ் அசைன்மெண்ட். இந்த குவிஸ் அசைன்மெண்ட் தான் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த குவிஸ் அசைன்மெண்ட் தான் வந்து மொபைல் ஆப்பில் காட்டப்படுது, அதுக்காக தான் நான் வந்து இந்த ப்ரௌசரில் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த குவிஸ் அசைன்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியானது, நமக்கு வேலையை சுத்தமாக குறைச்சிரும். எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கு வந்து ஆன்சர்லாம் ஆட்டோ கரெக்ட் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து மெயினான ஆப்ஷன் வந்து மொபைல் ஆப்பில் காட்ட மாட்டேது. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து நான் இதிலே காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ குவிஸ் அசைன்மெண்ட் என்னன்னு பார்த்துருவோம். இதுவும் அதே மாதிரி தான், டைட்டில் வந்து நீங்கள் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு, இதுலேயே வந்து நீங்கள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து ஃபோட்டோ போட்டும் கொடுக்கலாம். ஆனால் ஃபோட்டோ போட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த நான் சொன்னேன்னு ஆட்டோ கரெக்ட் அது பண்ணாது. ஓகேங்களா, நீங்கள் வந்து இதில் ஆல்ரெடி ஒரு பிளாங்க் குவிஸ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கணும். இது மூலயமா போனால் தான் வந்து ஆட்டோ கரெக்ஷன் ஆன்சரை வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த இதுதான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட், அது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து டைட்டில் நேமு. ஓகேங்களா, இதை நீங்கள் ஏதாவது கொடுத்துக்க வேண்டியதான், சிஎஸ்சி சூஸ் த பெஸ்ட்.
ஓகேங்களா? இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல மேல ரைட்ல பாருங்க 3வது ஆப்ஷன் செட்டிங்ஸ். இதுல போயிட்டு கலெக்ட் இமெயில் அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி ஒரு 3 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் முன்னாடி நேம் ஆப்ஷன் இருந்தது. இப்போ நேம் ஆப்ஷனை தூக்கிட்டாங்க போல இருக்கு. ஸோ வந்து அவங்க வேலிடான பர்சனாக செக் பண்ணுறதுக்காக வந்து இமெயில் அட்ரஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது கூட நம்ம செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஓகேங்களா? கலெக்ட் இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கட்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு அனுப்புகிறாங்கிறது தெரியும். இந்த கலெக்ட் இமெயில் அட்ரஸ் நீங்கள் செக் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு வந்திருக்கும், அது யாரு நேம் இல்லாமலே இருக்கும். அப்போ யார் உங்களுக்கு ஆன்சர் அனுப்பியிருக்காங்களே தெரியாமல் போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலெக்ட் இமெயில் அட்ரஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க இமெயில் அட்ரஸ் வந்து அவங்க பேரண்ட் நேமில் இருந்தால் கூட நம்ம யாருன்னு கூட ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் நேம் இமெயில் அட்ரஸ்லாம் போயிட்டா யாருன்னே கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அவன் ஆன்சர் அனுப்பிச்சிருந்தேன்னு சொன்னா கூட யாரோட ஆன்சர் எந்த டைமில் வந்திருக்குங்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெக்வஸ்ட் சைன் இன்ங்கிறது சாரி லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸுங்கிறது என்னன்னா ஒரு டைம் மட்டும்தான் வந்து அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இது வந்து எதுக்குன்னா அதுல வந்து சூஸ் ஆன்லைன் டெஸ்ட்லாம் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து இப்போ தப்பாயிடுச்சுன்னா திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீட்ரை ஆப்ஷன் வந்து நிறைய டைம் உண்டு. அப்போ ஒரே ஸ்டூடெண்ட் தப்பா எழுதிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் ரீட்ரை பண்ணனா கூட அந்த ஆன்சரும் வந்து சேரும். ஸோ அதனால வந்து லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ்னா ஒரு டைம் மட்டும்தான் ஒரு பர்சனால ஒரு இமெயில இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து இதெல்லாம் வந்து அன்டிக்கில் தான் இருக்கணும். எடிட் ஆஃப்டர் சப்மிட், சி சம்மர் சார்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்து இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அவங்க வந்து அடுத்தவங்களோட ஆன்சர்ஸ் சார்ட்லாம் பார்க்கக்கூடாது. அப்புறம் வந்து ஆன்சரை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இது கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து கீழே போவோம். அன்டைட்டில் கொஷின் இருக்குங்களா? அந்த இடத்துல வந்து கொஷினோட நேம் வந்து டைப் பண்ணும். ஓகேங்களா? நான் வந்து இப்போ நேம் த இன்புட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆப்ஷன் இதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ்னு செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் ஆப்ஷன் வந்து அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அதை இது பண்ணிங்கன்னா எரேஸ் ஆகிடும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறதாலும் கொடுக்கலாம், 3 ஆப்ஷன் கொடுக்குறதாலும் கொடுக்கலாம், 4 ஆப்ஷன் கொடுக்குறதாலும் கொடுக்கலாம். இதில் ஆட் அதர்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. 3 ஆன்சருமே வந்து தப்பு, ஆட் அதர்னு ஒரு ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆப்ஷன் கொடுக்குறேன். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? இதில் அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாரு. அதர் தேவைப்பட்டா வச்சுக்கலாம், இல்லைனா இது இன்ட்டு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? இது 3 ஆன்சருமே கிடையாது, வேற ஆன்சரா அதர் அந்த ஆப்ஷன் இருக்காது. ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு இதில் மெயினாக வந்து இந்த ஆன்சர் கீயை செலக்ட் பண்ணிடணும். ஆன்சரை நம்ம வந்து கரெக்டான ஆன்சரை இதில் சொல்லி வைக்கிறதுக்கு தான் இந்த ஆன்சர் கீ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஆன்சர் கீயை கிளிக் பண்ணிங்கன்னா எது கரெக்டான ஆன்சரோ அதை வந்து செலக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வந்து 1 இந்த கொஷினுக்கு எத்தனை மார்க்கோ அத்தனை பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துடணும். இது வந்து 1 மார்க் கொஷின்னா 1 பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து டன் கொடுத்துடணும். இப்போ ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொஷின் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று கிரியேட் பண்ணணும்னா இங்கே ஆட் கொஷின் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இந்த ஆட் கொஷின் கொடுத்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் முதலேருந்து டைப் பண்ணணும். அப்புறம் அந்த மார்க்ஸ்லாம் அலாட் பண்ணீங்களா 1 மார்க்னு, அதே மாதிரி திரும்பவும் அலாட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதில் இந்த டூப்ளிகேட்னு ஒரு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேம் கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆகிடும். அந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1ன்னு கிரியேட் ஆகிடும். ஸோ நம்ம கொஸ்டினை மட்டும் அப்படியே மாற்றி விட்டுறணும். அதுமாதிரி ஆப்ஷன்ஸையும் மாற்றி விட்டுறணும். இது வந்து ஒரு சில இதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். ஒரு சில டூப்ளிகேட் பண்ணுறதுனால நீங்கள் அந்த ஆப்ஷன்லாம் ஒரு வாட்டியும் கிளிக் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த இதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் ஒர்க்கை வந்து டூப்ளிகேட் பண்ணாலும் கொஞ்சம் வந்து ஒர்க் கம்மியாகும். இப்போ வந்து நேம் த
அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் நான் கொஸ்டின் கொடுக்குறேன். இதுக்கும் ஆப்ஷன் இதே தான். இதுக்கு ஆன்சர் கீ நான் செலக்ட் பண்ண போகிறேன். சாரி, ஆன்சர் கீ வந்து இதுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இது 2 ஆன்சர் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 2 ஆன்சருமே கரெக்டாக தாங்கிறதுக்கு 2 ஆன்சர் செலக்ட் பண்ணலாம். ஒரு ஆன்சர் மட்டும் தான்னா 1 மட்டும் தான் செலக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஒரே பாயிண்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். டன் கொடுத்துருங்க. இப்போ 2 கொஸ்டின் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னொரு கொஸ்டின் வேணால் கிரியேட் பண்ணிவிடும். இது ஆட் கொஸ்டின் கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு, என்ன ஒர்க் அதிகமாகுதுங்கிறது வேணால் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. டூப்ளிகேட் பண்ணாமல் ஆட் கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் ஆப்ஷனுக்கு இன்னொரு வாட்டி ஆட் அதரு அப்புறம் இந்த மாதிரி கொடுத்துட்டே போகணும். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து அந்த மாதிரி நான் டூப்ளிகேட் பண்ணி போய்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் த ஹெடர் ஃபைல் ஃபார் printf அது ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு ஆப்ஷன் வந்து சாரி, ஒவ்வொரு டைம் ஆப்ஷனை வந்து நியூவாக கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இப்போ அதுனா அது டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாகுது. ஸோ அதுக்காக தான் டூப்ளிகேட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இது நான் என்ன டைப் பண்ணுறேங்கிறதெல்லாம் நீங்கள் இது பண்ண வேணாம். இதெல்லாம் கம்ப்யூட்டரில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் உங்கள் தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி நீங்கள் என்ன கொஸ்டின் கிரியேட் பண்ணுவோ அதே மாதிரி தான் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர். ஓகேங்களா, இதை போட்டு எதுவும் குழப்பிட்டு இருக்கோன்னா இதுக்கு வந்து ஆன்சர் கீ செட் பண்ணுறேன். ஓகேங்களா, பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ்லாம் வந்து முதலேருந்து செட் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். 0லேருந்து 1 சேஞ்ச் பண்ணும். அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 இருந்தது. அதுமாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து ஆல்ரெடி கரெக்டாக 3 ஆப்ஷன் ரெடியாக இருந்தது. ஸோ அதனால தான் டூப்ளிகேட் பண்ண சொன்னேன். ஓகேங்களா, இப்போ 3 கொஸ்டின் கிரியேட் ஆயிடுச்சு. இதை போய் ப்ரிவியூ பார்க்குறதுனால பார்த்துக்கலாம். இப்படி தான் வந்து அவங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் போகும். ஓகேங்களா, இமெயில் அட்ரஸ் ஃபில் பண்ண சொல்லும். ஆன்சரை வந்து எவ்வளோ பாயிண்ட்டு, ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ பாயிண்ட்டுங்கிறது இங்கே மென்ஷன் ஆகிடும். இங்கே வந்து அவங்க வந்து என்ன ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து அப்போவே வந்து ரிசல்ட்டையும் வியூ பண்ணி பார்த்துடலாம். அது எப்படி ஆகுதுங்கிறத கொஞ்சம் நாள் நான் சொல்லித்தரேன். இந்த இடத்துல அவங்க இமெயில் அட்ரஸ் ஃபில் பண்ணால் மட்டும்தான் இங்கே சப்மிட் கொடுக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் ப்ரிவியூவு. ப்ரிவியூ வந்து இந்த 2வது ஆப்ஷன். ஓகேங்களா, இப்போது இதை நான் எக்ஸிட் பண்ணிட்டாலும் சரி, அப்படியே வச்சுருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோ சேவ் ஆகிடும். ஏன்னா இது வந்து கூகுளோட ஃபார்மு. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோ சேவ் ஆகிடும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ வந்து எத்தனை மார்க், நான் மூணு கொஸ்டின் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் 3 மார்க் தான். இது எந்த கிளாஸுக்கு, 8th ஸ்டாண்டர்ட் இருக்கா, 11th ஸ்டாண்டர்ட் இருக்கா, 11th ஸ்டாண்டர்ட் இருக்கா. ஓகேங்களா, 11th ஸ்டாண்டர்டில் தான் இருக்கேன். 11th ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஆல் ஸ்டூடெண்ட்ஸு. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் ஆன பிறகு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிடும். டியூ டேட்டு அதெல்லாம் அப்படியே தான். ஓகேங்களா, இது எந்த டாபிக் கீழே போகணும். ஓகேங்களா, இங்கிலீஷா சி ப்ரோக்ராம்குள்ளே போடுறேன். அதே தான். ஓகேங்களா, அசைனு, ஷெடியூலு, டிராஃப்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் கொடுத்துங்க. பார்த்தீங்களா, இப்போ அடுத்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இடத்துல அசைன் ஆயிடுச்சு. கிளாஸ் ஒர்க்கெலாம் அசைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்தது வந்து கொஷின். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஓகேங்களா, இது வந்து என்னன்னா இப்போ நான் ஒரு கொஸ்டின் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஷார்ட் ஆன்சரா மல்டிபிள் சாய்ஸ். ஷார்ட் ஆன்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இவங்க வந்து மற்றதுக்கெல்லாம் வந்து அட்டாச்மெண்ட்டால தானே, அட்டாச்மெண்ட்டு இல்லைனா வந்து சப்மிட் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னா அப்படி தானே வந்து ஆன்சர் சென்ட் பண்ண முடியுது. இது வந்து எப்படின்னா அவங்க டேரெக்டாகவே ஒரு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் மாதிரி வரும். ஓகேங்களா, ரைட் த ஆன்சர்னு. இந்த இடத்துல அவங்க டைப் பண்ணியே ஆன்சர் அனுப்பிடலாம். ஓகே, ஒரே ஒரு 2 மார்க்கோ இல்லை ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த கொஸ்டின் டைப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அவங்க வந்து அதை எப்படி ரிப்ளை பண்ணுறப்ப தான் வந்து உங்களுக்கு எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தெரியும். இந்த கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க் கொடுக்குறேன். ஓகேங்களா, 3 மார்க் கொஸ்டின் இது. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரிப்ளை, இது வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரிப்ளை டு ஈச் அதர் இருந்ததுன்னா அதை எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா, அதுமாதிரி ஸ்டூடெண்ட் கேன் எடிட் ஆன்சரையும் எடுத்து விட்டுருங்க. ஏன்னா
அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரை பார்த்துக்கிட்டு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க இந்த ஆப்ஷன்லேருந்து. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிடணும். இது ஒரே ஒரு கொஸ்டினால வந்து நான் வந்து டேரெக்டாகவே இங்கே என்ன கொஸ்டினோ அதை டேரெக்டாகவே டைப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அட்டாச்மெண்ட்டு ஃபார்ம் எதுவுமே தேவையில்லை. இது வந்து சிங்கிள் கொஸ்டினுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து அசைனுக்கு பதில் ஆஸ்க்குன்னு இருக்கும். ஓகேங்களா? ஆஸ்க்குன்னு கொடுத்துட்டா ஓகேங்களா? இது வந்து நான் டாபிக் வந்து எதுனே கொடுக்காம விட்டோம்ல இருக்கு. அதனால தனியாக ஒரு மாதிரி ஒரு இடத்துல நிற்கிது. சி ப்ரோக்ராம்லையும் இல்லாமல் இங்கிலீஷ்லையும் இல்லாமல் அதை நாங்கள் இழுத்து கூட ஒரு டாபிக் தெரியாமல் அசைன் பண்ண விட்டுட்டோம்னா டாபிக் உள்ள நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து மெட்டீரியல். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. மெட்டீரியல் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்திருக்கீங்க ஜூமில், அந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்களா, அதுக்கு பதில் இங்கேயே கூட மெட்டீரியலாக நீங்கள் இதில் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னன்னா இன்னைக்கு நடத்தின கிளாஸோட ஃபைலை வந்து அட்டாச் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபைல் போயிட்டு அதே இதுதான், அதே ப்ரொசீஜர் தான், ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன அதே ப்ரொசீஜர் தான். இதில் ரீசெண்ட்டு அப்லோடு இதில் மை டிரைவ் இதெல்லாம் இருக்கும். அப்லோடில் போயிட்டு ப்ரௌஸ் கொடுத்துட்டு உங்களோட ஃபைலை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதை ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் ஏதோ சாம்பிளுக்கு ஏதாவது வேணும் கொடுக்குறேன். பெரிய ஃபைலாக இருக்குது இப்போ இருக்கு. இது சின்ன ஃபைலாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இங்கே வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து அசைன்மெண்ட் அந்த மாதிரி போகாது. ஓகேங்களா? அந்த டாபிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் அட்டாச் பண்ண ஃபைல் வந்து ஒரு மெட்டீரியலாக போய் உட்காந்துரும். ஓகேங்களா? நீங்கள் ஃபுல் புக்கோட பிடிஎஃப் கூட இதில் அப்லோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இன்றைக்கி நடத்தின பிடிஎஃப் ஃபைலை கூட அப்லோட் பண்ணலாம். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். என்ன வேணாலும் அப்லோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் இருக்குது, யூடியூப்பில் உள்ள இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணோன்னா யூடியூபோட லிங்க்கை காப்பி பண்ணிட்டு இங்கே லிங்க்கில் போய் கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் இதில் போயிட்டு சர்ச் பண்ணி கூட யூடியூப் லிங்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இப்போ லிங்க் போயிட்டீங்கன்னா அந்த யூடியூபோட லிங்க் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட் லிங்க் கொடுத்தீங்கன்னா அது ஒரு லிங்க் மாதிரி அங்கே போயிடும். ஓகேங்களா? அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா அந்த வீடியோ ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அது வந்து லிங்க் வந்து எல்லா இதுக்கும் வரும். இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட்டில் பார்க்குறீங்க, அந்த வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட் கொடுக்கணும்னா இந்த லிங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்களே வந்து பிடிஎஃப் ஃபைல் வச்சுருக்கீங்கன்னா அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணி விட்டுருணும். ஓகேங்களா? இது வந்து கொடுத்துட்டு போஸ்ட்டுக்குன்னு கொடுத்துடணும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் வந்துச்சு, அசைன்மெண்ட்டுக்கு. கொஸ்டினுக்கு வந்து ஆஸ்க்னு வந்தது. மெட்டீரியலுக்கு வந்து போஸ்ட்னு வரும். ஓகேங்களா? போஸ்ட் கொடுத்துடணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ 4 ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அசைன்மெண்ட்டு. இது சூஸ் த பெஸ்ட் ஆன்சரு. சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டைப்பு. இது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சரு. இது வந்து லாஸ்ட் ஒன் வந்து மெட்டீரியல். ஓகேங்களா? இது எது ஃபர்ஸ்ட்டில் வரும் எது லாஸ்ட்டில் வரணும் கூட நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இது நீங்களாம் ஆர்டர் பண்ணுறது தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நிறைய ஒர்க்லாம் கொடுத்தாச்சு. இதுதான் டீச்சர்ஸோட ஒர்க். ஓகேங்களா? இப்போ அவங்க ஆன்சர் பண்ண பிறகு தான் அந்த ஆன்சரை கரெக்ட் பண்ணுறதோட ஒர்க் தான் வந்து டீச்சர்ஸோட ஒர்க்கு. இப்போ நான் எல்லாம் அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக மாறி ஸ்டூடெண்ட் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்கன்னு பண்ணி காமிச்சா மட்டும்தான் உங்களால் வந்து அதுக்கப்புறம் டீச்சராக வந்து அந்த ஆன்சரை வந்து சாரி அந்த அவங்க ஆன்சரை எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்வைட் ஸ்டூடெண்ட்ஸில் போயிட்டு இங்கே இமெயில் ஐடியும் கொடுத்தும் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்னேன்ல அந்த கோடை காப்பி பண்ணிட்டு இந்த கோடை காப்பி பண்ணி அவங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி அவங்க ஜாயின் கிளாஸ் கொடுத்து அந்த கோடை கொடுத்து வந்துட்டாங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இமெயில் ஐடி அவங்க நேமோடு இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்து அது வந்து அடுத்து பார்ப்போம். இப்போ நான் இந்த 2 இமெயில் ஐடியில் தான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். இந்த 2 இமெயில் ஐடியில் ஏதாவது ஒரு இமெயில் ஐடியில் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் இப்போ. ஓகேங்களா?
இப்போ ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டேன் ஓகேங்களா. இப்போ ஸ்டூடெண்ட்டாக என்டர் ஆயிருக்கேன். ஸ்டூடெண்ட்டோட இதில் பார்த்தீங்கன்னா டு டூ இருக்கும். அவங்க எந்த ஸ்டாண்டர்டில் இருக்காங்களோ அவங்களும் அந்த இதில் இருக்கும் ஓகேங்களா. மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் காட்டும். இதில் வந்து இது 4 5 6 மட்டும் தான் காட்டும் ஓகேங்களா. இதில் வந்து டு டூ தான் அவங்க செக் பண்ணணும். டு டூ செக் பண்ணிட்டா அவங்களுக்கு என்னென்ன அசைன்மெண்ட் என்னென்ன இது டெஸ்ட் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிடும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்கு. வாட் இஸ் ஸ்கேன் ஆஃப் அந்த இது கொஷின் கேட்டிருந்தேன் அதுக்கு இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் கொடுத்தேன்னா அது இருக்கு ஓகேங்களா. இது இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நியூஸ் ஃபீட் மாதிரி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. இந்த 11th ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணாங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் கிளாஸ் ஒர்க் பீப்புள்னு அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கும் 3 ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டீச்சர் போஸ்ட் பண்ண எல்லா ஒர்க்கும் இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா. இந்த இடத்துல அவங்க கிளிக் பண்ணியும் போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து டூ டூலே போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா. டூ டூவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் அவங்க ஆன்சர் வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ டைப் பண்ணியோ ஏதோ வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஆட் ஆர் கிரியேட்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல போயிட்டு ஆன்சரை டைப் பண்ணக்கூடாது. இது வந்து கமெண்ட் ஓகேங்களா. இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் கமெண்ட் டைப் பண்ணுறோம்ல ஒரு போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஓகேங்களா. இன்னைக்கு கொடுத்த கிளாஸ் ஒர்க்குக்கு சார் டுடே கொஸ்டின் இஸ் வெரி டிஃபிகல்ட் சார் அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் கொடுக்குறதா மட்டும்தான் இந்த இடத்துல கொடுக்கணும். இது வந்து எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குற மாரி உள்ள கமெண்ட். இது வந்து ப்ரைவேட் கமெண்ட். இது வந்து டீச்சருக்கு மட்டும் தான் போகும். டீச்சருக்கு ஏதாவது பர்சனலாக சொல்ல விரும்புகிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரைவேட் கமெண்ட். இதில் மேட் ஆர் கிரியேட் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே கொஷின் கொடுக்கறதுக்கு இருந்ததில் அதே ஆப்ஷன்ஸ் இங்கேயும் இருக்கும் ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு ஆன்சரை வந்து பேப்பரில் இதுக்கு ஃபோட்டோவாக அனுப்புகிறாங்கன்னா ஃபைல் போயிட்டு ப்ரௌஸ் போயிட்டு அப்லோட் கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா டாக்குமெண்ட்டில் போயிட்டு ஆன்சரை டைப் பண்ணுறாங்கன்னாலும் டைப் பண்ணி அனுப்பிடலாம் ஓகேங்களா. இப்போ வந்து அவங்க வந்து ஈஸியாக இது பண்ணுறாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ தான் எடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ ஃபைல் போயிட்டு ஓகேங்களா அவங்க ப்ரௌஸ் போயிட்டு ஏதாவது வந்து ஆன்சர் அப்லோட் பண்ணி அனுப்பிடணும் ஓகேங்களா. அவங்க அந்த ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணி முடித்த பிறகு ஏதாவது ஒரு சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்லோட் பண்ணி முடிச்சவருக்கு மார்க்கஸ் டன்னு கொடுத்துடணும். இது அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகும். அப்லோட் ஆயிடுச்சா. சாரி மார்க்கஸ் டன்னுனா எதுவுமே பண்ணாமலே மார்க்கஸ் டன் கொடுத்தாங்கன்னா ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும். அட்டாச்மெண்ட் ஆனது பிறகு இந்த இடத்துல என்ன வரும்னா டர்ன் இன் வரும். ஸோ அந்த டர்ன் இன் அவங்க ப்ரெஸ் பண்ணிடணும். இந்த வந்து இதுதான் நீங்கள் இந்த அசைன்மெண்ட்டுக்கு கொடுத்த ஆன்சரான்னு சொல்லி கேட்குது. கன்ஃபர்மேஷன் டர்ன் இன் கொடுத்துடணும். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா ஓகேங்களா. இது நமக்கு தேவையில்லை. ஆனால் இவங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல முடியும் ஓகேங்களா. அதனால இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டாரு. இப்போ சாரி இப்போ நெக்ஸ்ட் அதே டூ டூவில் போகிறேன். இப்போ பாருங்க 3 ஒர்க்கில் வந்து ஒரு ஒர்க் காணும் பாருங்க ஓகேங்களா. டன்னில் போயிடும் ஓகேங்களா. இப்போ பண்ணது வந்து இதெல்லாம் ஏற்கனவே பண்ணது. இதை போட்டு குழப்பிக்காங்க. இதெல்லாம் 2 நாளுக்கு முன்னாடி செக் பண்ணது. ஸோ இது வந்து பாருங்க இதுதான் இப்போ லாஸ்ட்டாக பண்ணது. ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் அவுட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் டர்ன்ட் இன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. டன்னில் போயிடுச்சு இது. இப்போ அடுத்தது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இதுதான் நல்லா பாருங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கு என்ன பண்ணணும்னா ஆட் கிரியேட்லாம் போகக்கூடாது. இந்த ஃபார்மை டபுள் கிளிக் பண்ணணும். ஒரு கிளிக் பண்ணாலே ஒரு கிளிக் போகுதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து இமெயில் அட்ரஸ் கேட்கும் ஓகேங்களா. ஓகேங்களா. இப்போ இமெயில் அட்ரஸ் கேட்கும். அடுத்தது ஆன்சர். இப்போ நான் வந்து 3 ஆன்சரில் வந்து ஒரு ஆன்சர் தப்பாக கொடுக்குறேன். மீதி ஆன்சர் 2 ஆன்சர் கரெக்டாக கொடுக்குறேன். இது வந்து கரெக்ட் ஆன்சர். இது வந்து ராங் ஆன்சர் கொடுப்போம் ஓகேங்களா.
இப்போ 2 ஆன்சர், இதுவும் கரெக்ட், இது ராங். ஓகேங்களா? இப்போ சப்மிட் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ வியூ ஸ்கோர் நம்மளே வந்து ஸ்டூடெண்ட்டே, இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டூடெண்ட்டே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா? 2 ஆன்சர் கரெக்ட், ஒரு ஆன்சர் ராங்கு. அவங்களுக்கே பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு பாருங்க. இப்போ நீங்கள் 10 கொஸ்டின் கொடுக்குறீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்குன்னு சொன்னீங்கன்னா 20 மார்க்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிவைட் ஆகிருக்கும் ஆன்சர். பார்த்தீங்க இப்போ நான் 3 கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் ஒரு மார்க்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு கொஸ்டின் ராங்னால மூணு ஆன்சருக்கு சாரி 3 கொஸ்டினுக்கு 2 மார்க் வாங்கியிருக்கேன். இங்கே காட்டிடும் டோட்டல் பாயிண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்களா, இப்போ நம்ம இதில் வந்து கரெக்ஷன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்மளும் வந்து இதை வந்து இது பண்ண வேணாம். நம்மளும் வந்து இதை செக் பண்ணிக்கலாம், அவங்க என்ன ஆன்சர் பார்த்துருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். நம்மளும் மேனுவலாக ஆன்சரும் மார்க்கும் போடலாம். ஸோ அதுவும் எப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஸோ இது வந்து அவ்வளோதான். ஓகேங்களா? அவங்க வந்து 2 ஒர்க் முடிச்சுட்டாங்க. அடுத்தது இங்கே வந்து அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து சப்மிட் கொடுத்ததுமே இங்கேயே சப்மிட் ஆகிடும். இங்கே வந்து ஒரு வாட்டி கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் டு டூ. இப்போ இதுவும் டன்னுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்களா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து டன்னுக்குள்ளே டர்ன் இன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டூ இன்னும் ஒர்க் என்ன, இது வந்து கொஷின் டைப். இப்போ 2 மார்க் அங்கேயே டைப் பண்ண சொன்னேன்னு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து 3 மார்க்குன்னு 3 பாயிண்ட்ஸ்னு போட்டிருக்கேன். இங்கே வந்து டைப் பண்ணக்கூடாது, இது வந்து கமெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் டைப் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே வந்து scan of this input statement. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆன்சர் டைப் பண்ணிட்டேன். இங்கே டர்ன்டுன்னு கொடுத்துடலாம். இங்கே வந்து அட்டாச்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒன்லி ஆப்ஷன் வந்து இங்கே டைரெக்டாக டைப் பண்ண வைக்கிறதுக்கு இது இந்த ஒரு ஆப்ஷன் கொஷின். ஓகேங்களா? அதுக்கெல்லாம் வந்து வேறு ஆப்ஷன். நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட்லாம் பண்ணி அனுப்புகிற மாதிரினா அசைன்மெண்ட்டில் தான் கொஷின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒன்லி ஒரு கொஷின். நீங்கள் வந்து அவங்க உடனே டைப் பண்ணி அனுப்புறதுக்கு இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? டர்ன் இன். ஸோ அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா? இப்போ டு டூவில் போய் பார்த்தா ஒரு ஒர்க்கும் இல்லை பாருங்க. ஓஹோ, நோ ஒர்க் டு டூ, எல்லாமே டன்னுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்டோட வேலையும் அவங்க முடிச்சுட்டாங்க. இப்போ திரும்ப டீச்சருக்கான வேலை என்னன்னா, இப்போ வந்து டீச்சருக்கு வந்து அங்கே டூ டூ மாதிரி சாரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டூ டூ மாதிரி டீச்சருக்கு வந்து 2 ரிவ்யூன்னு இருக்கும். ஓகேங்களா? 2 ரிவ்யூவை நம்ம கிளிக் பண்ணணும். அங்கே 2 டூ டன்னுன்றது தான் இங்கே 2 ரிவ்யூடுன்னு இருக்கும். நம்ம ரிவ்யூ பண்ணி முடிச்சோம்னா ரிவ்யூவில் போய் உட்காந்துக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டும் விட்டுருங்க. இது ரெண்டும் வந்து ஏற்கனவே நான் அன்னைக்கு பண்ணது. ஸோ அதை ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த ஹோம்ஒர்க் வந்து 2 பேருக்கு அசைன் பண்ணேன். அதில் ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 1 வந்து இன்னும் பாக்கி இருக்கு. அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு நீங்கள் அசைன் பண்ணுறோம் அந்த லிஸ்ட் இந்த இடத்துல வந்துடும். அசைன்டோட லிஸ்ட் வந்து வந்துடும். லிஸ்ட்னா அதாவது அசைன் பண்ணாதவங்க லிஸ்ட். இப்போ 10 பேருக்கு அசைன் பண்ணுறீங்கன்னா அதில் 8 பேர் அனுப்பிட்டாங்க. இந்த இடத்துல 2ன்னு காட்டும். 2 பேர் இன்னும் அசைன் பண்ணல. 8 பேர் வந்து டேர்ன்ட் இன்னு காட்டும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 2 பேருக்கு தான் அசைன் பண்ணேன். அதில் வந்து ஒருத்தர் இன்னும் வந்து ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணல, ஒருத்தர் அனுப்பிட்டார். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுதான் கொடுத்தோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா மார்க்கஸ் ரிவ்யூன்னு கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? இது கொடுத்துட்டோன்னா நம்ம ஆன்சரே செக் பண்ணாமலே வந்து இது பண்ணிட்டோன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணணும். இதில் வந்து பாருங்க, இது வந்து 2 ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் எதுவுமே அனுப்பல. ஓகேங்களா? இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டேர்ன்ட் இருக்கு, இந்த ஸ்டூடெண்ட்க்கு அசைன்ட் இருக்கு பாருங்க. இவங்க வந்து எதுவுமே அனுப்பல. நோ அட்டாச்மெண்ட், அசைன்ட் மட்டும் இருக்கு. இவங்க பாருங்க டேர்ன்ட் இருக்கு, ஒரு அட்டாச்மெண்ட்டோட அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு நம்ம இங்கேயே மார்க் போடுறதுனாலும் போடலாம். ஓகேங்களா? இங்கேயே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டு டைரெக்டாக அங்கேயே போடலாம். இல்லைன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அந்த அட்டாச்மெண்ட்டு பெருசாகி காட்டும். லெங்க்த்தியாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி ஆகணும். ஸோ வந்து எல்லாம் மறக்காமல் லிசன் பண்ணுங்கள். ஸோ இது எந்த அளவுக்கு ஈஸிங்கிறது இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வரும்போது தான் தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் எல்லா ஆன்சரும் இங்கே பார்த்துட்டு டிக்கெலாம் அதில் போட முடியாது. ஓகேங்களா?
ஆட் கமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் கமெண்ட் போய்டும், இல்லை ப்ரைவேட் கமெண்ட் இங்கே கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம ஆன்சரை பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த கொஸ்டின் 10 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்னு கேட்குது. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு 5 மார்க் போடுறோம்னா ஃபைன் போட்டுட்டு ரிட்டர்ன் கொடுத்துடணும். இதை மறக்காம பண்ணிடணும். ஓகேங்களா? ரிட்டர்ன் கொடுத்தா தான் ஸ்டூடெண்ட்டுக்கு அது போய் சேரும். ஓகேங்களா? ரிட்டர்ன் ரிட்டர்ன் கொடுத்ததும் இங்க பாருங்க, அது வந்து டேர்ன்ட் இருந்தது கிரேடட்னு மாறிடுச்சு பாருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அசைன்டுங்கிற இடத்துல இருந்து கிரேடட்னு ஒரு ஆப்ஷன் வந்து அந்த நீங்க திருத்தின பர்சனோட நேம் வந்து இங்க கீழே வந்துடும். ஓகேங்களா? இந்த ஸோ நீங்க இந்த மார்க் தப்பா போட்டான்னு நினைச்சிட்டீங்கன்னா கூட இந்த இடத்துல கூட திரும்ப போய் ரீசேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க போயிட்டு 6 மார்க் கொடுத்துருக்கலாம்னு நினைச்சா கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு கமெண்டோட சேர்த்து கூட கொடுக்கலாம். ட்ரை வெல், நெக்ஸ்ட் டைம், ஓகேங்களா? இல்லை வெரி குட் அப்படின்னு கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம். அவங்க எப்படி ஒரு ஒர்க்கா பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டை நம்ம திருப்பி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? டு ரிவ்யூ அடுத்தது வாங்க. இப்போ வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்க கிரேடட்னு போட்டாச்சு பாருங்க. ஒரு பர்சன் தான் அனுப்பியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம மார்க் போட்டாச்சு. இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எப்படி போகும்? ஓகேங்களா? அதை வந்து இதேமாரி அந்த சூஸ் த பெஸ்ட்டை கிளிக் பண்ணணும். இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் வந்து இமெயில் அட்ரஸை ஃபில்அப் பண்ணணும். சாரி அது ஆன்சருக்கு தானே. டீச்சருக்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல லாஸ்ட்ல பாருங்க, கீழே பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, எடிட் திஸ் ஃபார்ம்னு, அதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து கொஸ்டின் ரெஸ்பான்சஸ் ஒன்று இருக்கு பாருங்க, ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணணும். ரெஸ்பான்ஸ்ல இது வந்து இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கிராஃப் மாதிரி காட்டும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மூணாவது விஷயம் இண்டிவிஜுவல் போயிடுங்க. இண்டிவிஜுவல் போயிட்டு அவங்க என்னென்னலாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்கிறது நம்மளும் ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஆகியிருக்காங்க, செகண்ட் கொஸ்டின் தப்பாக எழுதிருக்காங்க, தேர்ட் கொஸ்டின் வந்து ரைட் ஆகியிருக்காங்க. இதுக்கு ஒவ்வொரு இதுவும் வந்து இண்டிவிஜுவல் கமெண்ட் கூட கொடுக்கலாம், ஃபீட்பேக். ஓகேங்களா? ஏன் தப்பாக எழுதிருக்கீங்க இந்த கொஸ்டின், இது ரொம்ப ஈஸி தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஆட் இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஓகேங்களா? பார்த்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் ஒன்று இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டா இங்கே நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸை செக் பண்ணலாம். ஓகேங்களா? அவங்க இமெயில் அட்ரஸோட நெக்ஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு ரிலீஸ் ஸ்கோர் கொடுத்துடணும். ஓகேங்களா? ரிலீஸ் ஸ்கோர் என்னன்னா அவங்களுக்கு இமெயிலுக்கே போயிடும். நம்ம வந்து இந்த ஸ்கோர் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோங்கிறது இமெயிலுக்கு போயிடும். அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஆன்சர் சப்மிட் ஸ்கோரில் வந்து வியூ ஸ்கோர் கொடுத்து பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஏதாவது மெசேஜை டைப் பண்ணி இதான் உங்கள் ஸ்கோர்னு சொல்லிட்டு இமெயில் அண்ட் ரிலீஸ்ன்னு கூட கொடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா
இந்த இடத்துல மார்க் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து என்ன மார்க்கோ அதை வந்து டைப் பண்ணிடுறோம். ஓகேங்களா? டைப் கொடுத்துட்டு இங்கே வந்து ரிட்டர்ன் கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிட்டு டூ ரிவ்யூ செக் பண்ணோம். அடுத்தது ஒர்க் என்ன? இப்போ 2 இது முடிச்சாச்சு. இன்னும் வந்து இந்த ஒரு அசைன்மெண்ட்டை நம்ம திருத்தணும். ஓகேங்களா? வாட் இஸ் ஸ்கேன்ஆஃப்? அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. வாட் இஸ் ஸ்கேன்ஆஃப்னு. ஸ்கேன்ஆஃப் இஸ் இன்புட் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் வந்திருக்கு. ஓகேங்களா? 1% தான் அனுப்பியிருக்காங்க, 1% இன்னும் அனுப்பலை. ஸோ இங்கே இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் இங்கே டேரெக்டாக பார்த்ததுனால இங்கேயே ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? 3/3 கொடுத்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துடணும். ஓகேங்களா? ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஆன்சர் கரெக்ட்னா வெரி குட்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துடணும். இல்லைங்களா? இதில் வந்து ஆன்சர் பண்ணாதவங்க லிஸ்ட்லாம் இங்கே காட்டும். சாரி, இப்போ இதில் வந்து நம்ம ஆன்சரே அவங்க பண்ணலைல்ல, அவங்களாம் 0 போட்டு அனுப்புனா கூட அனுப்பிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அவங்க வந்து ஆன்சரே பண்ணலை, அதனால வந்து கிளாஸே டெஸ்ட்டே அட்டன் பண்ணலன்னா 0 மார்க் கூட நம்ம டேரெக்டாக கூட அப்ளை பண்ணிடலாம். கொடுத்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துடணும். இவங்க வந்து சப்மிட்டே பண்ணலையே, அவங்கள ரிட்டர்ன் பண்ணுறீங்களே கேட்குது. பரவாயில்ல, 0 தான் நான் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுத்துரும். ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த மார்க் அங்கே போயிடும். ட்ரை டு, அவங்களுக்கு கமெண்ட் கூட ஏதாவது கொடுக்கலாம். ட்ரை டு அட்டெண்ட் ஆல் த கொஷின்ஸ். இப்போ டூ ரிவ்யூவில் பாருங்க. இது பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா டேர்ன்-இன்ல நமக்கு ஆன்சர் அனுப்புனவங்கள நம்ம திருத்தாமல் எதுவுமே வைக்கல, எல்லாருக்குமே வந்து கிரேட் போட்டோம். இதில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் அனுப்புனாலும் அவங்களுக்கு கிரேட் போட்டு விட்ருக்கோம். அதனால தான் இங்கே 2ன்னு காட்டுது. மார்க்கஸ் ரிவ்யூன்னு கொடுத்துருங்க. மார்க்கஸ் ரிவ்யூ. இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து எப்படி ஈஸியாக வந்து நம்மளால வந்து ஹோம்ஒர்க் கொடுக்க முடிஞ்சுது. ஹோம்ஒர்க் வந்து நமக்கு ஆட்டோ ஆன்சர்லாம் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைம் போன மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லாம் நீங்கள் 20 கொஸ்டின் கொடுக்குறப்பெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகேங்களா? டக்குன்னு வந்து அது பாட்டு ஆட்டோ ஆன்சர் ஆகிடும். ஒரு வாட்டி நீங்கள் வியூ பண்ணிட்டு மார்க்கை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து எல்லாரும் சப்மிட் பண்ண பிறகு வந்து கூகுள் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கிறத நம்ம மார்க் ஷீட் கூட ரெடி பண்ண தேவையில்ல. அது பாட்டை வந்து அதுவும் மார்க் ஷீட் ஆட்டோ வியூ காட்டும். அந்த ஆப்ஷன் தான் வந்து ஆக்சுவலாக ரைட் எந்த இடத்துல இருக்குன்னா பார்த்துட்டேன். இப்போ வந்து கிரேட் போயிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா வியூ சப்மிஷன் இருக்கும். ஓகேங்களா? அங்கே போனீங்கன்னா இங்கே ஒரு செட்டிங்ஸ் பேஜ் இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி ஆல் கிரேட்ஸ் டு கூகுள் ஷீட் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இதை டச் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து ஆன்சரோட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு, இது வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டு. டோட்டல் மார்க் வந்து மேலே இருக்கும், அவங்க எடுத்த மார்க்கு இங்கே கீழே இருக்கும், கிளாஸோட ஆவரேஜ் மார்க் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் ஸ்கேன்எஃப்ங்கிற கொஷினுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு 0 மார்க்கு, ஒரு ஸ்டூடெண்ட் 3 மார்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது நம்ம கொடுத்தது ஏரியா டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இது கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃபில்அப் பண்ணவே இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட்டு 6 மார்க். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்தோம்ல, அவர் வந்து இந்த கொஸ்டின் நினைக்கிறேன். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்.
2ல் 3ல் 2 கரெக்டா அது வந்து ஃபில் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் வந்து மார்க் ஷீட் வந்து கூட வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. இதிலேயே வந்து இன்பில்டாக மார்க் ஷீட் வந்துடும். இதை போயிட்டு நம்ம ஷேர் கொடுத்துட்டு கூட கொடுத்துடலாம். இதை வந்து சேவும் கூட நம்ம ஏதாச்சும் லோக்கலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து இமெயிலும் அட்டாச்மெண்ட்டாக கூட சென்ட் பண்ணிக்கலாம். இது இல்லைனா இந்த எக்ஸல் இதை வந்து டவுன்லோடாகவும் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸல் ஏதாவது பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் தான் நம்ம 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 ஓனாக நமக்கு தகுந்த மாரி உள்ள எக்ஸல் ஸ்டைல்லையும் ஏதாவது எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இது ரோ அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்தமாரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேவ் நீங்கள் போயிட்டு இது நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணாலும் ஆட்டோ சேவ் ஆகிட்டே இருக்கும். சேவ் கூட கொடுக்க தேவையில்லை.